அதிமுக, பிஜேபி கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு தகவல். அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒன்றே ஒன்று தனக்கு காரியம் வேண்டுவார், எவ்வளவு பெரிய காலை வேணாலும் உருவிடுவார், எவ்வளவு பெரிய காலை வேணாலும் குடிப்பார் என்பது தான் எடப்பாடியின் கடந்த கால வரலாறு. அப்போ அதிமுக, பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டால் இந்த ஜெயக்குமாரும் அது இந்த கூட்டணி வேண்டாம் வேண்டாம்னு உடைத்தெறிந்த கேபி முனுசாமி மூஞ்ச எங்கே வச்சுக்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது தேமுதிகவின் நிலை என்ன? நான் சொல்லுகின்ற நண்பர்களே, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. சூழ்நிலைக்கு தக்கபடி நல்ல எங்கு மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அங்கு கூட்டணி வைத்து அந்த கூட்டணி செல்லலாம். அதிமுகவுக்கும் முதல் நண்பனாகவும் உற்ற நண்பனாகவும் மக்களவைத் தேர்தல் நின்று அவர்களுக்கு சில தோல்விகள் வரும் என்று நம்பினாலும் அவர்களுக்கு துணை நின்று செய்தார்கள். ஆனால் அந்த நன்றி விசுவாசம் தெரிந்து அந்த ராஜாசபா சீட்டை கொடுத்து அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்களா என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எடப்பாடி புத்திசாலியாக இருந்தால் முதல் அரவணைக்க வேண்டிய கட்சி தேமுதிக தான். ஆனால் அவருடைய பாசம் பாமக சைடு போகின்றது. கேபி முனுசாமி போன்றவர்கள் இருக்கும் வரை இது அப்படிதான் நடக்கும் என்பதை சொல்லிவிட்டேன். ஆக எந்த காலகட்டத்திலும் திமுக பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி கட்சிக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே, கலைஞர் காலகட்டத்திலேருந்தே அதுக்கு எழுதப்படாத சட்டம். கூட்டணி கட்சிக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுப்பார்கள், இதயத்திலும் இடம் கொடுப்பார்கள், சீட்டிலும் இடம் கொடுப்பார்கள். எல்லா விதத்திலும் கூட்டணி கட்சிக்கு மரியாதை என்பது கூட்டணி கட்சியோட பலம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே திமுக சைடு போகிறது ஒன்றும் தீண்டத்தகாத ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பாக அதற்கான ஒரு முயற்சியும் எடுக்கலாம். அவர்கள் உற்ற மரியாதையும் உற்ற சீட்டுகளும் கொடுக்கும் சமயத்தில் அவர்கள் திமுக சைடில் போகிறதுல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் இப்பொழுது பதிவுகள் போடும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அதிமுகவை தான் தூட்டுகின்றார் அந்த ராஜபாச இழுபறியில். அதனால் எதையுமே நம்ப வேண்டாம் என்பது ஆரம்ப காலத்து பதிவிலே என்னுடைய பதிவில்